ஹலோ ஃபேமிலிஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு ஒரு இது ஷாப்பிங் பண்ணலாமா? இது ஷாப்பிங் பண்ணக்கு எங்கே போயிருந்தோம்னா லாட்டுங்கிற ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மால் ஆஃப் மஸ்கெட்டில் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்குது. நான் வந்துட்டு இங்கே போனப்போ ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா மக்கள்லாம் வந்துட்டு 200 பைசா 100 பைசா அந்த மாதிரி ஒரு ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. பட் குவாலிட்டியெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. மாடல்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஷூவு, ஃபுட்வேர் எல்லாமே வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் தான் இருக்குது. இங்கே இல்லாத இதே இல்லைன்னு தான் சொல்லணும். பட் எல்லாமே வந்துட்டு குவாலிட்டியில் வந்துட்டு எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலை. செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேஸ்ட்ரோலு, வீட்டுக்கு தேவையான திங்ஸு, டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, வீட்டுக்கு தேவையான பாட்டு, மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, இங்கே குர்த்திஸ் மட்டும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை. பட் வேறு எல்லாமே வச்சுருக்காங்க. ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணுவீங்க, டிஷர்ட்ஸ் அது மாதிரி போடுவீங்கன்னா செம்ம சூப்பராக எல்லாமே இருக்குது. நைட்டிஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஜீன்ஸ் எல்லாம் செம்ம குவாலிட்டியாக செம்ம சூப்பராக இருக்குது. ஷூ வாங்கியிருந்தாங்க ஹஸ்பண்ட் ஒன்று. பட் அதோட குவாலிட்டி வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. பட் 3 ரியால் தான். அதோட குவாலிட்டி வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. அதனால் அவங்க ஒன்று வாங்கியிருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். ஹேண்ட்பேக்லேயும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு குர்தாஸ் பார்க்க தான் போனேன். குர்தாஸ் பார்க்கறதுக்கு அங்கே குர்தாஸில் வந்துட்டு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா இல்லை. அதுதான் எனக்கு ஒரு அர்த்தமாகவே இருந்துச்சே தவிர, மக்கு வாங்கலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அதோட வந்துட்டு அப்படி கிளம்பிட்டோம். சரி, அங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படி வரும்போது அக்வேரியம் இருந்துச்சு. அக்வேரியமில் வந்துட்டு இப்போ போகண்டா, ஈதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். எல்லா இடத்துலையுமே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதோட வைப் வந்துட்டு இப்போவே ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லலாம். செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அப்புறமா என்னென்னா, இஃப்தாருக்கு ஒன்றும் சாப்பிட்லையா, சரி ஓகே இஃப்தாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேரளா நைட்ஸ் அல்ஹைலுங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது. அங்கே போயிருந்தோம். அது என்னன்னு தெரியலை. எங்களுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இந்த மாதிரி தானான்னு தெரியலை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் மிட் நைட்டில் தான் போடுறோம். பட் இந்த கேரளா நைட்ஸோட ஆம்பியன்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியப்பட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. டார்க் தீம் தான், பட் அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டேபிளில் என்னென்னா லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர், செஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிட் பண்ணி ஃபுட்டு வரதுக்கு டைம் ஆகிட்டுனா விளையாடுறது மாதிரி வச்சுருந்தாங்க. நான் ஃபேமிலியோட கொஞ்சம் நேரமாக விளையாடிட்டு இருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸ்னேக் அண்ட் லேடர் தான் விளையாடிட்டு இருந்தோம். பட் என்னென்னா, பாம்பு கடிக்கிறதும் கொத்துறதும் கீழே போகிறதுமாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக எல்லாருமே ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணோம். ஃபுட் ஆர்டர் பண்ணது என்னெல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சிஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், அப்புறமா பரோட்டா, சிக்கன், சில்லி சிக்கன், அப்புறமா வந்துட்டு பெப்பர் சிக்கன், அதுக்கப்புறம் வந்துட்டு இடியாப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக ஒரு செட் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு புட்டு வித் பீஃப் கறி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கூட வந்துட்டு ஒரு எக்கும் கொடுத்துருந்தாங்க. இது கூட எல்லாத்துலேயும் கூடமே ஒரு சாலட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதில் ஹைலைட் என்னென்னா, புட்டு வித் பீஃப் கறி செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்புறமா வந்துட்டு இதில் ஹைலைட் என்னென்னா, பெப்பர் சிக்கன் வந்துட்டு ஒரு மைல்டு ஸ்வீட்னஸும் காரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பரோட்டா கூட செம்ம சூப்பர் காம்பினேஷன் தான் சொல்லுவேன். எனக்கு இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கைண்டாக ரொம்ப காமாக தான் பிஹேவ் பண்ணாங்க. எனக்கு இந்த ஹோட்டல் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தான்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் மஸ்கெட்டில் இருக்கீங்கன்னா ஒரு தடவை அது இந்த ஹோட்டலில் வந்துட்டு ட்ரை பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, இஃப்தார் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு இஃப்தார் பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. சுகருக்குள்ள சீ ஃபுட்ஸு அது மாதிரி உள்ள எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நாங்கள் போகும்போது சுகருக்கு சாப்பிட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு அதோட மெனு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் இஃப்தாருக்கு இது வரைக்கும் சாப்பிடல, அதனால் எங்களுக்கு டின்னர் மெனுவே சொல்லுங்கன்னு சொல்லி தான் அதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறமா வந்துட்டு என்னென்னா, ஃப்ரீ வைஃபையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் இங்கே வந்துட்டு எல்லாமே காம்போ ஆஃபரில் தான் இருக்குது. 500 பைசாக்கு வந்துட்டு 2 பரோட்டா, அப்புறமா வந்துட்டு சிக்கன் கறி, எக் கறி எது வாங்கினாலுமே வந்துட்டு காம்போ ஆஃபரில் 500 பைசாக்கு வாங்கலாம். நாங்கள் இவ்வளோ வேறு சாப்பிட்டதுக்கே வந்துட்டு 5.5 ரியால்ஸ் தான் ஆச்சுது. ரொம்ப அஃபோர்டபுள் தான் சொல்லுவேன். ஃபைனலாக என்னென்னா, டீ ஷாப் இருந்துச்சா, அதனால் எல்லாருமே ஒரு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டீ ஷாப்போட ஆம்பியன்ஸும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுலேயுமே டேபிள் அது மாதிரி லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர்லாம் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. இதோட கடை வந்துட்டு ஃப்ரெண்டில் பார்க்க அவ்வளோ இதாக இல்லை, பட் உள்ளே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இதோட வீடியோ பற்றி கமெண்ட்ஸை கமெண்ட்டில்